continuously saying I'm abusive doing for camera. Why would I do for camera? Genuinely feel I'm also genuinely fake. You're utter fake. What to do? அடா பாவிகளா, ஷோ ஆரம்பிச்சு ஒரு வாரம் கூட ஃபுல்லா ஆகல, அதுக்குள்ள ஷோக்கான ஹோஸ்ட வீட்டுக்கு அனுப்ப பாத்துட்டீங்கல்ல. ரம்யா கிருஷ்ணன் மேம் கொஞ்சம் விட்டா வீட்டுக்கு கிளம்பி இருப்பாங்க, அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள சண்டையை போட்டு உருண்டுட்டு இருக்காங்க. பட் எனக்கான கேள்வி என்னன்னா, இந்த ஷோ வந்து காதல் பண்றதுக்கான ஷோவா இல்ல சண்டை போடுறதுக்கான ஷோவா? ஏன்னா வீட்டுக்குள்ள போன முதல் நாள்ல இருந்தே ஒரு சில பேர் சண்டையை மட்டுமே போட்டுட்டு இருக்காங்க. காதல் 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 எப்பதான் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்க வச்சிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு. உங்கள பல பேர் சொல்லியிருந்தீங்கல்ல, ப்ரோ அசீம் வீட்டுக்குள்ள இருக்காரு, கண்டிப்பா கண்டென்ட் கிடைக்கும், வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கண்டென்ட் வர ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கான எபிசோட்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்து, பட் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்துச்சு. ஏன்னா ஹாட் ஸ்டார்ல போட்டிருக்க எபிசோடு வந்து கரெக்டான கட்டு ஒட்டு வெட்டு இல்லைங்க. அது வந்து எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க, அது என்ன கண்டென்ட் அப்படிங்கறதே நமக்கு லைட்டா புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் அந்த எபிசோட கட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் புரிஞ்சிருக்குது. ஒரு சில பேர் வீட்டுக்குள்ள கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குது. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பாத்துடலாம். ஆனா அசீம் இன்னைக்கு கொஞ்சம் ஃபயரா செஞ்சாப்ல, உண்மையாவே ஃபயரா செஞ்சாப்ல. ஆப்போசிட்ல பிரியங்கா, ஈடன் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி போட்டு அடி பொளந்து எடுத்துட்டு இருந்தாப்ல. பார்க்கவே கொஞ்சம் பிக் பாஸ் ஃபீல் கொடுத்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு லைட்டா பிக் பாஸ் ஃபீல் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம இதுக்கு முன்னாடி தேஜஸ் தான் கேம் ஆடுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். தேஜஸ் தான் அங்க எங்கமா மாத்தி மாத்தி லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேம் ஆடுறாரு நினைச்சிருந்தோம். பட் இன்னைக்குதான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. வீணா அவர்களுமே வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த கேம் மக்களுக்கு தெரிய வந்துடும் சொல்லிட்டு இன்னைக்கான எபிசோடு வந்த உடனே இன்ஸ்டாகிராம்ல ஒரு இதெல்லாம் போட்டு, இத்தனோண்டு கட்டுல ஒன்றும் தெரிய போறது இல்ல, உள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு முட்டுலாம் கொடுத்து வச்சிருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பாத்திரலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனலுக்கான பேரை மாத்துறதுக்கு பேர் தேடிட்டு இருக்கேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொட்டி விடுங்க. சரி, ஓகே. இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி சண்டையில தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டை தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்துச்சு. ஏன்னா அது என்ன சண்டை, எதுக்கான சண்டை ஒண்ணுமே புரியல. தேஜஸ், வீணா, தினேஷ் இவங்க தான் ஆக்சுவலா ஃபைட் பண்றாங்க. இதுல தினேஷ்க்கும் தேஜஸ்க்கும் தான் லைட்டா ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாதிரி சண்டையை போட்டு உருண்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டை காரணம் வீணா அவர்கள் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா வீணா விட்ட ஒரு சில வார்த்தைகள், நான் வீட்டுக்குள்ள வந்த முதல் நாளே எனக்கு தேஜஸ் தான் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ்க்கு ஒரு அடியை போட்டு வச்சிருக்காங்க. போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் எனக்கு தினேஷை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தினேஷ்க்கும் ஒரு அடியை போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் தேஜஸை பார்த்தா தேஜஸும் வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்து எனக்கு நேகாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு அடி. அப்படியே இந்த பக்கம் வந்தா எனக்கு வீணாவை கொஞ்சம் பிடிச்சிருக்கு, வீணா வந்து என்ன கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிட்டாங்க, பிசிக்கலி என்ன வீணா வந்து அட்ராக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஹாட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் ஒரு அடியை போட்டு வச்சிருக்காப்ல. ஸோ மொத்தத்துல இந்த ரெண்டு பேருமே ரெண்டு இடத்துல ஒரு மாதிரி அடியை போட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கேமு தான் கொஞ்சம் இப்போ குழம்ப ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் பிரியங்கா அவர்கள். ஏன்னா தேஜஸ் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னது பிரியங்காட்ட. நீங்க நல்லா கவனிச்சுனாங்க தெரியும். பிரியங்காட்ட போயிட்டு தான் எனக்கு நேகாவையும் பிடிச்சிருக்கு, இந்த பக்கம் வீணாவே ரொம்ப பிடிச்சிருக்கு, வீணா வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிட்டாங்க, பிசிக்கலி வீணா வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிட்டாங்க, வீணா கிட்ட எனக்கு பழகணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரியங்கா கிட்ட தேஜஸ் ஒரு அடியை போட்டு வச்சிருக்காப்ல. இந்த விஷயங்கள் தான் ஒரு மாதிரி குழம்பி அவங்களுக்குள்ள சண்டையை உண்டு பண்ணி ஒரு மாதிரி ஒரு பஞ்சாயத்தை உண்டு பண்ணிட்டு. ஆனா இங்க நம்ம பிரியங்காவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்தாகணும். ஏன்னா வீட்டுக்குள்ள நிறைய குழப்பங்களுக்கு காரணமா இருக்காங்க பிரியங்கா, ஈடன் இவங்க ரெண்டு பேரும் இப்ப கொஞ்சம் குழப்பத்தை மட்டும் தான் உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்ல அசீம் அவர்கள்லாம் ஃபைட் பண்ணிருப்பாப்ல, அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் ஈடன் பிரியங்கா மட்டும்தான். ஓகேவா? ஸோ வீட்டுக்குள்ள நிறைய ஃபைட்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஃபைட் கரெக்டா புரிய மாட்டுக்கு. ஏன்னா இவங்க இந்த எபிசோட கரெக்டா போட மாட்டேங்காங்களா. ஸோ இந்த ஸ்டார்டிங் ஃபைட் அப்போ சுத்தமா புரியல. அப்போ ஸ்டார்டிங் எபிசோட்லயே நம்ம அசீம் அவர்கள் ஒரு என்ட்ரி கொடுக்குறாப்ல. பிக் பாஸ்ல எப்பவுமே பண்ணுவார்ல, ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்குள்ள போயிட்டு ஒரு கேள்விகளை கேட்டு அது என்ன விஷயங்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்ப்பு கொடுக்கங்க பேர்ல ஒரு சம்பவத்தை பண்ணுவோம். பிளஸ் சேம் அதே மாதிரி தேஜஸ், வீணா, பிரியங்கா இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்குமா, அங்க போயிட்டு ஏப்பா வா என்ன சண்டை சொல்லு, என்ன பிரச்சனை வீணா அப்படின்னு சொல்லிட்டு வீணா கிட்ட அந்த பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வீணா வந்து இந்த டாபிக்கை மாத்தி பிரியங்காவுக்கு எனக்கு தான் பிரச்சனை, பிரியங்கா வந்து நிறைய விஷயத்த மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க, தேஜஸ் வந்து என்கிட்ட ஒரு சில விஷயத்த டைரக்டா சொல்லாம பிரியங்காட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பிரியங்காக்கான ரெஸ்ட் ரூமை நான் யூஸ் பண்ணேன், அதுக்கு வந்து பிரியங்கா ஏன் ரெஸ்ட் ரூமை நீயா யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்கை உள்ள போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்கதான் அசீம் அவர்கள் என்ன பண்றாப்லன்னா, ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணதுக்கு ஏன் ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணேன்னு சொன்னாலா, அப்பெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது, இங்க உள்ள ரெஸ்ட் ரூம் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான், யாருக்கும் எந்த விஷயத்தையும் சொந்தம் கொண்டாட கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம அசீம் அவர்கள் ஒரு இதை போடுறாப்ல. கரெக்டு தானே?
அந்த வில்லா வந்து எல்லாருக்கும் சமமான வில்லா தான். ஸோ எல்லாரும் எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணிப்பாங்க, ஓகேவா? அப்படி இருக்கும்போது அசீம் அவர்கள் அந்த இடத்துல சொன்னது கரெக்ட் தான். ஆனா பிரியங்கா என்ன பண்றாங்கன்னா, அப்படியே அந்த பக்கம் உட்கார்ந்துருந்து, இவர் என்ன இப்போ நாட்டாமையா, இவர் என்ன நடுவில் உட்காந்து பேசிட்டு இருப்பார், நம்மளால அதை பார்த்துட்டு இருக்கேன்மா, நீங்களாம் என்ன கண்டென்ட் கொடுக்கீங்களா, ஸ்பாட்லைட் கொடுக்கீங்களா, வாங்க நம்ம டீ குடிக்க போவோம்னு சொல்லிட்டு அசீம் அவர்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம இவங்க அந்த இடத்த விட்டு தள்ளி போக ட்ரை பண்றாங்க, ஓகேவா? ஸோ சிம்பிளா சொல்ல போனா அசீம் அங்க ஸ்கோர் பண்ணிடக்கூடாது, எனக்கு மட்டும் தான் அந்த ஸ்கோர் கிடைக்கணும், வாங்க அவனுக்கு நம்ம ஸ்பாட்லைட் கொடுக்க வேணாம், டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் தள்ளி கொண்டு போக ட்ரை பண்றாங்க. இங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். தள்ளி ஏன் கொண்டு போக ட்ரை பண்றாங்க? அசீம்க்கு ஸ்பாட்லைட் கிடைச்சிடக்கூடாது, அசீம் கண்டென்ட்ல வந்துடக்கூடாது, அசீம் எபிசோட்ல வந்துடக்கூடாது. பட் அவங்க வரணும், அதுக்காக இந்த விஷயங்களை பண்றாங்க. ஆனா எபிசோட் லாஸ்ட்ல அசீம்க்கு அகேன்ஸ்டா ஈடன்லாம் ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அசீம் இந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட்டுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கு, கேமராக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வச்சுதான் சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ வீட்டுக்குள்ள வந்திருக்கதே எதுக்கு? கண்டென்ட் கொடுக்க மட்டும்தான். கண்டென்ட் கொடுக்கணும், காதல் பண்ணணும், இதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. அதை விட்டுட்டு நான் கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேன், அதாவது நான் கண்டென்ட் கொடுப்பேன், வேற யாரும் கண்டென்ட் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு பிரியங்கா நினைச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. பட் அந்த இடத்துல கொஞ்சம் சண்டை வந்துட்டு, நீங்களே கவனிச்சிருப்பீங்க, பிரியங்கா வந்து உனக்கு விஷயமே தெரியாது, நீ நாட்டாம பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பிரியங்கா வர, அதுக்கு அசீம் அங்க இருந்து வந்துட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேச, அதை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடியை போட்டுட்டு இருக்காப்ல. சண்டை வந்துட்டு அந்த இடத்துல எனக்கு வந்து பிக் பாஸ் ஃபீல் கொடுத்துச்சு, கொஞ்சம் பிக் பாஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அசீம் இதை தான் பிக் பாஸ்ல பண்ணாப்ல, ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது அங்கே போய் ஒரு சில விஷயங்களை கேட்டு டம் டிம்னு அடிச்சு ஒரு கண்டென்ட் உருவாக்கி சதற விட்டுருவாப்ல. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி டைரக்டா அடிச்சிருவாப்ல, பின்னாடி போய் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது, டைரக்டா அட்டி. அதே மாதிரி அங்கேயே அட்டி, நான் நீ ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிக்கிற, கிளம்பே என்கிட்டப்பெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு அசீம் அங்கேயே பிரியங்காவை போட்டு அட்டி நொறுக்கிறாப்ல. அப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்தா நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் உள்ள வராங்க. ஸோ அவங்க உள்ள வந்தோடனே எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. ரம்யா கிருஷ்ணன் மேம் உள்ள வந்தோடனே சண்டைகளை பேசலாம், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை விசாரிக்கிறாங்க, ஓகேவா? அப்போ ஸ்டார்டிங்கே வீணா அவர்கள் தேஜஸ்க்கான விஷயத்த சொல்றாங்க. தேஜஸ் வந்து என்னையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு, நேகா கிட்டே பழகுறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு வீணா சொல்றாங்க. இதை யார்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா பிரியங்காட்ட சொல்லியிருக்காங்க. பட் இந்த குழப்பங்கள் எதனால உண்டாச்சுன்னு தெரியல. தேஜஸ் வந்து ஓப்பனா சொல்லியிருக்காப்ல, இவளை வந்து எனக்கு பிசிக்கலி பிடிச்சிருக்கு, நேகாவை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நேகா கூட பழக பிடிச்சிருக்கு, வீணாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. இதை பிரியங்கா எப்படி குழப்பி விட்டாங்க, எப்படி கிண்டிச்சு, என்ன மாதிரி போச்சுன்னு தெரில. ஆனால் அது ஒரு சண்டையா உருவாயிருக்கு. எபிசோடு கட்டு சரியில்லைங்க, இன்னும் ஷார்ப்பான கரெக்டான விஷயங்கள் உள்ள இருந்துச்சுன்னா நமக்கு புரியும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சில விஷயங்கள் வெளியே வருது. இப்போ வெக்கி பார்த்தீங்கன்னா மோனிஷா மேலே கொஞ்சம் இதில் இருக்காப்புல, அவருக்கு கொஞ்சம் மோனிஷாவை பிடிச்சிருக்கு. ஆனால் மோனிஷா வந்து வெக்கிக்கு கரெக்டாக இடம் கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கி வந்து அங்கே ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் வைக்கிறாப்புல. அதுக்கு காரணம் யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா அண்ட் ஈடன். அதை தான் வெக்கி அந்த இடத்துல சொல்கிறாப்புல, இவங்க 3 பேரையும் ரூம் மாற்றி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவங்க மோனிஷா, ஈடன், பிரியங்கா இவங்க 3 பேரையும் ரூம் மாற்றி விட்டோம்னா ஒரு சில விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்து சரியா இருக்கும். அவங்க 3 பேரும் ஒரே ரூம்ல இருக்கனால தான் ஒரு சில விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ள தப்பா நடக்கு அப்படின்ற மாதிரி வெக்கி அவர்கள் ஓப்பனாவே சொல்றாப்ல. அதுக்கு பிரியங்கா அந்த இடத்துல ஒரு ஃபைட்டை போடுறாங்க. அது எப்படி நீ இப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா அந்த இடத்துல அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டை போடுறாப்ல. பட் அந்த இடத்துல வெக்கி அவர்கள் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னமோ கரெக்ட் தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு மோனிஷாவை, எங்கிட்ட ஃபர்ஸ்ட் நல்லா பேசினாங்க, அதுக்கப்புறம் இப்போ பார்க்க பெருசாக எங்கூட க்ளோஸ் ஆன மாதிரி தெரில, பேசுகிறாங்க. பட் அப்பப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த மாதிரி இருக்காங்க, அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு தான் நான் தலையாட்டி நடந்துக்கிட்ட மாதிரி இருக்குது, என் கூட பெருசாக கனெக்ட் ஆக மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கி அவருக்கான விஷயத்த சொல்கிறாப்புல. அண்ட் எபிசோட் லாஸ்ட்டில் அது உண்மையே ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோக்குள்ளே வெக்கி சொன்ன பிறகு கூட மோனிஷா அவர்கள் அங்கே தான் போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, யார் பிரியங்கா கூட ஈடன் கூட தான் உட்காந்து போய் பேசிகிட்டு இருந்தாங்க, அது நம்மளால் கவனிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த இடத்துல அசீம் அவர்களுக்கும் ஈடன் அவர்களுக்கும் ஒரு சில சண்டைகள் வருது. அதான் நான் சொன்னேன்ல, ஈடன் அவர்கள் வந்து அசீமை பார்த்து இவர் கேமராக்காக பண்ணுறாரு, இந்த வீட்டுக்குள்ள அவர் பண்ற எல்லா விஷயங்களுமே கேமராக்காக பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈடன் வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அபியூசிவ் அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஈடன். இப்போ அதை தான் அசீம் கேட்குறாரு, அதை தான் ரம்யா கிருஷ்ணன் மேம்கிட்ட கேட்குறாரு, அபியூசிவா நான் இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணேன் எனக்கு சொல்லுங்க, நான் என்ன அபியூஸ் பண்ணேன், நான் என்ன இந்த வீட்டுக்குள்ள தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு சொல்லுங்க, எனக்கு அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா ஈடன் 2 பேரும் என்ன மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அசீம் ஸ்டேட்டாவே அடிக்கிறாப்புல. அதுக்கு அந்த சைட்லேருந்து நம்ம ஈடன் அவர்கள் கரெக்டான ஆன்சர் கொடுக்கல. அபியூசிவ் அப்படிங்கிறது ஒரு பெரிய வார்த்தை, அது இந்த மாதிரி ஒரு ஷோக்குள்ள 6 பேர் ஒரு வில்லாக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது அசீம் மேல ஒரு நெகட்டிவ் வரும்.
அப்ப நான் என்ன அபியூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது ஓப்பனா சொல்லுங்க. அப்படி இல்லையா என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு அசீம் சொல்றாப்ல. அது ஈடன் சைட்ல இருந்து கரெக்டான இதே இல்லை. அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மாதிரி கேமராக்காக நடிச்ச மாதிரி இருக்கு, அவர் இப்படித்தான் பண்றாரு அப்படித்தான் பண்றாரு சொல்லிட்டு ஈடன் உருட்டிட்டு இருக்காங்க. கேட்ட கேள்வி நான் எங்க அபியூஸ் பண்ணேன், அதுக்கு ஆன்சர் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அதுக்கு ஆன்சர் இல்லை. அதில் தான் டென்ஷன் ஆகி அசீம் போட்டு அடி நொறுக்கிட்டு இருக்காப்ப. நீ யார் என்னை பத்தி இப்படி சொல்றதுக்கு? நீ யார் நான் எப்படி கேமராக்கு நடிக்க நீ சொல்லலாம்? நான் இப்படி தான் இருக்கேன், டே ஒன்லேருந்து இப்படி தான் இருக்கேன், இதான் என்னோட ஒரிஜினல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடி நொறுக்கிட்டு இருக்காப்புல. இதில் தினேஷும் உள்ள இறங்கி சப்போர்ட் பண்ணாப்புல. நான் பார்த்துருக்கேன் அசீமை, அவர் வெளியே கேமராலாம் அப்படி தான் இருக்காரு, அந்த ரூம்குள்ளே என் கூட தான் இருக்காரு, ரூம்குள்ளேயும் அவர் இப்படி தான் இருப்பார். அவருக்கான ஆக்டிவிட்டீஸ், அவருக்கான அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே இப்படி தான் இருக்கு. ஸோ அவர் கேமராக்காங்கலாம் இது பண்ணலன்னு சொல்லிட்டு தினேஷ் அவருக்குள்ள இறங்கி அட்டி நொறுக்கிறாப்புல. அங்கே ஈடன் மாட்டிக்கிட்டாங்க. ஈடன் ப்ராப்பராக அந்த அபியூசிவ்க்கு எக்ஸ்பிளைனும் பண்ணல, அதுக்கு ஒரு சாரியும் கேட்கல. ஆனால் தெனாவெட்டான பேச்சு, அதில் ஒரு தெனாவெட்டு பேச்சு நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா தெரியும். வேணுங்கன்னா ஒரு மாதிரி தெனாவெட்டு பேச்சு. சேம் பிரியங்காவும் அதே மாதிரி தான். ஸோ இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே காதலை தேடி வந்த மாதிரி தெரில, கண்டென்ட்டை தேடி வந்த மாதிரி தான் இருக்குது. சண்டையை போட்டு உருளுவோம், அதுவும் ஒரு கண்டென்ட் தான், எபிசோடில் வந்துடும் அப்படின்னு தான் வந்திருக்காங்க போல. மற்றபடி இவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து யாரு கூடயும் க்ளோஸ் ஆகணும், பேசணும், அந்த மாதிரிலாம் பார்த்தோம். நான் பார்க்கலாம் எபிசோடில் அப்படி எதுவும் காட்ட மாட்டேங்காங்க. ஸோ மொத்தத்தில் அசீம் அவர்கள் ஒரு மாதிரி இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாப்புல. அதில் தான் ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து என்னடா நடக்குது, நான் கிளம்புறேன்டா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாங்க. எபிசோட் நடந்த அந்த ஷூட் போயிட்டு இருக்கும்போது நடுவிலே கிளம்ப முடிவு பண்ணிட்டாங்க, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிடிச்சி உட்கார வச்சு மன்னிப்புலாம் கேட்டு இல்லை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் ஷூட் எடுத்திருக்காங்க. அது பார்த்தாலே தெரியுது மேம் வந்து கும்பிட்டு கிளம்ப முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் அசீம் அவர்கள் வந்து மேம் கிட்ட சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் ஷோ கன்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டாஸ்க் மாதிரி வச்சாங்க. அதான் ஷோ ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட்லேயே ஒவ்வொருத்தர் ஃபோட்டோவுக்கு வந்து யார் உப்பு, யார் துவர்ப்பு, யார் கசப்பு, யாருக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பவுலில் பொருள்லாம் போட்டு கொடுக்க வச்சுருப்பாங்கல்ல, அந்த விஷயத்த மாற்றுறீங்களான்னு சொல்லி கேட்டு ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயத்த மாற்றிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே அங்கே வேறு எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கேங்காக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க, அது நம்மளால் கவனிக்க முடியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா, ஈடன், மோனிஷா இவங்க 3 பேரும் ஒரு ரூம்குள்ள உட்காந்துருக்காங்க. பிரியங்கா உட்காந்து ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. என்ன ஏன் இப்படி அவன் சொல்லிட்டான், வெக்கி எனக்கு பிடிக்கும், வெக்கி இப்படி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஈடன் கிண்டி விட்டுட்டு இருக்காங்க. அவன் இப்படி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, டே ஒன்ல நம்ம எப்படி நினச்சோம், அவனை நினச்சதெல்லாம் தப்பாகி போச்சேன்னு சொல்லிட்டு ஈடன் ஒரு கிண்டு. அந்த பக்கம் மோனிஷா விடு என்ன யார் என்ன சொன்னா என்ன, நமக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு, அவங்க இப்படித்தான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேச்சு. மொத்தத்தில் இந்த 3 பேர் ஒரு கேங் ஆயிட்டாங்க. அந்த பக்கம் தினேஷ், வீணா, வெக்கி, புதுசா ஆபித் அவர்கள் உள்ள வந்திருக்காப்புல. அவர் இந்த வீட்டுக்குள்ள எதையும் பண்ண மாதிரி தெரியல. இந்த 4 பேர் நின்று அந்த 3 பேரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மொத்தத்துல ஏதோ கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்றாங்க, பெருசா கிளிக் ஆகல. இன்னும் அந்த காதல் கண்டென்ட்டுக்குள்ள பெருசா கிளிக் ஆகல. ஸோ அதுக்காக நாளைக்கு புதுசாக இன்னொரு கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்காங்க போல. இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காமிச்சிருக்காங்க. எல்லாரு கையிலையும் ஃபோன் கொடுத்து யார் யாருக்கு மெசேஜ் பண்ணுமோ மெசேஜ் பண்ணி உங்களோட காதலை வளர்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாவி பரவலா, வீடு கொடுத்து வீட்டுக்குள்ளேயே காதலை வளர்க்க மாட்டேங்கானு, இல்லை ஃபோனை கொடுத்து ஃபோன் மூலமாக வளர்க்க போகிறானே. இதில் உட்காந்து நம்ம தேஜஸோ நேகாவும் தான் போமா, அதாவது டேட்டிங் போமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் நாளைக்கான எபிசோடா இருக்க போது. மாற்றி மெசேஜை போட்டு நாளைக்கு டேட்டிங் போகிறாங்க போல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இதில் பிரியங்கா அவர்கள் வெக்கிட்ட போய் ஓப்பனாகவே கேட்குறாங்க, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி டைரெக்டாக கேட்குறாங்க. இது எங்கே போய் நிற்க போகுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு வெக்கி வந்து மோனிஷாவை கழட்டி விட்டுட்டு பிரியங்கா கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் பிரியங்கா அவர்கள் நீங்கள் எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க, யாரை பார்த்துன்னா வீணாவை பார்த்து, நீ தான் எல்லா பிரச்சனையும் காரணம், நீ அவனுக்கும் ஓகே சொல்லியிருக்க, இவனுக்கும் ஓகே சொல்லியிருக்க, இப்படி ஓகே சொல்லிட்டு நீ வந்து இப்படி ட்ராமா போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டிருக்காங்க. அது எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்தோடனே அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி வீணா வெளியே உட்காந்து இத்தனோண்டு எபிசோடில் ஒன்றும் உங்களுக்கு புரியாது, அதை எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது, அவங்க பாட்டுக்கு ஒரு வார்த்தையை விட்டு போயிருக்காங்க, அவனுக்கும் ஓகே சொல்லியிருக்க இவனுக்கும் ஓகே சொல்லியிருக்கேன்னு, அது வந்து அப்படி சொன்னனால கரெக்ட் ஆயிராது அப்படின்ற மாதிரி ஒரு முட்டை கொடுத்து வச்சிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போதே வீணா அவர்கள் தேஜஸ்க்கும் சிக்னலை கொடுத்துருப்பாங்க போல, இந்த பக்கம் தினேஷ்க்கு நல்ல ஒரு சிக்னலை கொடுத்துருக்காங்க. அதனால கூட மேபி ஃபைட் வந்திருக்கலாம். அதனால கூட தேஜஸ் வந்து கொஞ்சம் இறங்கி போய் வீணா கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஏதோ நடந்திருக்கு, அதை நம்மகிட்ட எபிசோட்ல கரெக்டாக காட்டலை. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் மோனிஷாக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, மோனிஷா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க மோனிஷாக்கான விஷயங்களை. நீங்கள் சொல்லுங்கள், யார் இந்த வீட்டுக்குள்ளே ஓரளவு கரெக்டாக இருக்கா,
உண்மையாவே யார் ரியலா இருக்கா அப்படின்னு யாரை பார்த்து உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அசீம் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.